பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. திருத்தணி பகுதியின் ஊழியத்திலிருந்து இந்த காணொளியை நாங்கள் பதிவு செய்கிறோம். இங்கே ஊழியத்தின் விஷயமாய் வந்திருக்கும் பொழுது இங்கேயும் ஒரு பதிவு செய்து பாபிலோன் வேசி சபை குறித்து ஒரு பிடிஎஃப் கொடுத்து உங்கள் கையில் கொஞ்சம் விளக்கத்தையும் கொடுத்து படிக்க வைக்கிறதுக்காக இந்த காணொளியை நாங்கள் பதிவு செய்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பூமியில் உள்ள வேசித்தனத்திற்கும் அருவருப்புக்கும் அவள்தான் தாய் என்று அந்த பாபிலோனை குறித்து சொல்லப்படுகிறது. பாபிலோன் என்பது ஒரு ஊராக, ஒரு நாட்டின் ஒரு தலைநகரமாக இருந்தாலும், ஆனால் அது பாவத்திற்கும் அருவருப்புக்கும் ஒரு அடையாளமாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் அறிய வேண்டும். இதற்கு முழுசாக இந்த பாபிலோன் என்ற அருவருப்பான தீய காரியங்களை பூமியில் ஏற்படுத்துகிற அந்த ஆவிகள் பாதாளத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது என்று 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. பாதாளத்திலிருந்து செயல்படுகிற ஒரு பிசாசின் வல்லமையாக இருக்கிறது. பேதுருக்கு சொல்லும்பொழுது, இந்த கல்லின் மேல் என் ஆலயத்தை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு அங்கே கொடுத்திருக்கிறார். வாசிங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. பாதாளத்தின் வல்லமைகள் சபையை மேற்கொள்ளக்கூடாது. சபை ஒரு பரிசுத்தமானது, சபை அபிஷேகம் நிறைந்தது. சபை பரிசுத்தத்தோடு அபிஷேகத்தோடு இந்த உலகம், சாத்தான், பிசாசு, பாவம் என்ற சகலத்தின் ஜெயிக்கக்கூடியது. ஜெயம் பெற்றவர்களும் அநேகர் ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார்கள். ஜெயம் பெற்றும் இப்பொழுது ஜீவித்து கொண்டிருக்கிற நம் அனைவரையும் தேவன் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை பெருகுவதாக. இந்த ஆவியை குறித்தும் இந்த செயல்பாடுகளை குறித்தும் ஆதி நாட்களிலிருந்தே தேவன் அருவருப்புகளை உங்களிடத்தில் வேண்டாம், அகற்றி போடுங்கள் என்று ஆண்டவர் பேசுகிற பழைய ஏற்பாட்டிலிருந்து சில விஷயத்தை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசனங்களை நாம் உதாரணமாக எடுத்து பார்ப்போம். உங்கள் பிடிஎஃப்பில் இருக்கிற பாபிலோன் அருவருப்புகள் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பிரமாணத்தில் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும் வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் பொழுது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கெடுக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்துக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே எதெல்லாம் அருவருப்பு என்று தேவன், நீங்கள் இப்போ இது படிக்க கேட்டது உபாகம் 20:18 அது பிரமாணம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணத்திலே எதெல்லாம் அருவருப்பு என்பதை காட்டி தருகிறார். இன்னும் அநேகம் உண்டு. உதாரணத்துக்கு ஒன்று நாங்களுக்கு படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட அருவருப்பில் இருக்கும்போது அதை விட்டு வெளியே வா என்று ஏசியா மூலமாக தேவன் தீர்க்கதரிசனம் உரைத்ததில் ஒன்றை நாம் வாசிக்க கேட்போம். ஏசியா 48:20. பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசத்தப்படுத்துங்கள், பூமியின் கடையாந்தர மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அருவருப்பில் இருக்காதீங்க. ஆண்டவர் பிரமாணம் கொடுக்கும்பொழுது அப்படிப்பட்ட அருவருப்பு உள்ளவனை
உங்களுடைய பாளையத்தில் உங்களுடைய கூட்டத்தில் சேர்க்காதீங்கள், அவன் அறுப்புண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த நாளில் இருந்தே ஒரு பரிசுத்த சந்ததி ஏற்படாத அளவுக்கு இந்த பாதாளத்தின் வல்லமை, பாபிலோன் ஆவியினுடைய ரகசியம், தேவ ஜனங்களிடத்தில் அசுத்தம், வேசித்தனம், உபச்சாரம், இன்னும் அருவருப்புகளை நிறைத்து கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் உலாவி அவர் தம்முடைய ராஜ்யத்திற்கு பரமபிதாவினிடத்தில் போய் வேண்டிக் கொண்டு 50வது நாள் பரிசுத்த ஆவியை கர்த்தர் பொழிந்து அபிஷேகத்தை இந்த பூமியில் ஊற்றி பரிசுத்தமான சபையை தேவன் இந்த பூமியில் உருவாக்கினார். அது அப்போஸ்தல காலங்கள்லேருந்து ஊழியம், பரிசுத்த சபைகள் உருவாக்கப்பட்டது. இதற்கு இணையாக இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு பின்பாக 4ஆம் நூற்றாண்டிலே இந்த ரோம மன்னன் நோபல் கான்ஸ்டன்டின் மூலமாக ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர் ரோம கிறிஸ்தவ சபையை, ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபையில் இருக்கிறவர்களெல்லாம் அழைத்து, உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், உங்களுக்கு ஆளுகையும் தருகிறேன், உங்களுக்கு நல்ல போஸ்டிங்கும், ஊழியர் போஸ்டிங்கும் தருகிறேன், நீங்கள் வசனத்தை விட்டு விடுங்கள், நீங்கள் வழிபடுங்கள் என்று மாதாவை கும்பிடுங்க, இயேசுவை கும்பிடுங்க, வசனம் வேணாம், பாவ மன்னிப்பு சீட்டு என்ற ஒரு சீட்டு அறிமுகப்படுத்தினார். எவ்வளோ பாவம் பண்ணாலும் பாவ மன்னிப்பு சீட்டு கொடுத்து ஒரு காசு கட்டினா மன்னிக்கப்பட்டுரும். அப்புறம் ஜபமாலையை வச்சு ஜெபம் பண்ணிங்க, இப்படி மேரிக்கிட்ட மாதா கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க, மெழுகுவத்தி ஏற்றுங்க என்று சுய இஷ்டமான ஆராதனைகளும் சத்தியத்தை புறக்கணித்து ஒரு தன் மனதில் தோன்றின ஒரு பக்தியை வைத்து இது இருந்தால் போதும் என்று ரோமர்கள் அந்த நாட்களில் உலகத்தை ஆண்டதுனால இதை கிறிஸ்தவத்தை வந்து ஒரு ரோம கிறிஸ்தவ மதமாக எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டார்கள். இதிலிருந்து அநேக ஆவிக்குரிய சகோதரர்கள் இவர்கள் கொடுக்குற அதிகாரம், ஆளுகை, அந்த தொப்பி, குல்லா, வஸ்திரம், அங்கிகள்லாம் போட்டுக்கொண்டு அவனோடு சேர்ந்து அதிகாரத்தில் வந்து, அதிகாரமும் இருக்குது, மதகுரு என்று சொல்லுகிறார்கள், பிஷப் என்று சொல்லுகிறார்கள், கார்டினல்ஸ் என்று சொல்லுகிறார்கள், கவர்னராகவும் அந்த சிட்டிக்கு போடுறாங்க. அப்படின்னும் பொழுது இவர்கள் அநேகர் விழுந்து போனார்கள், ஆவிக்குரிய சபையார் அநேகர் விழுந்து போனார்கள். அதில் ஒரு சிலர் இவர்களாலே விழுந்து போனவர்களே அவர்களை கொன்றார்கள். கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 5 கோடி ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் மரித்ததாக கணக்குகள் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு பெரிய வஞ்சகம், வீழ்ச்சி, ஒரு ரோம கத்தோலிக்க மதம், கிறிஸ்துவ மதம் உருவாக்கப்படும், அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசுவும் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருந்தார். 24ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருந்தார். லூக்கா 21:17 சொல்லியிருந்தார். அதில் ஏதாவது ஒன்றை வாசிக்க கேட்போம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இயேசு கிறிஸ்து வஞ்சிப்பார்கள் என்று எச்சரித்திருக்கிறார். மத்திய 24:24 அவர் எச்சரித்திருக்கிறார். பவுலும் தன்னுடைய சபையார் எல்லாருக்கும், உலகம் அநேக இடத்துல உலகத்தில் போய் ஸ்தாபித்தார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பை அவர் விடுத்தார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்திலிருந்து இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அவரும் தப்பவிடாத ஒரு ஓனாய் எழும்பும் என்று இந்த வேசி சபையினுடைய ரகசியத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இவர்கள் இந்த வேசி சபை இப்பொழுதும் ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறது என்றால், தீர்க்க தரிசனம், பொய்யான அற்புதங்கள், வேத புரட்டர்கள், விக்கிரகாராதனை, வேசிதனம், பில்லிசூனியம் என்று பல விதத்திலே, பல பக்தியின் விதத்திலே இந்த அபிஷேகமுள்ள பரிசுத்தவான்கள் கூட்டத்திலையும் கூட ஒரு சிலரை வஞ்சித்து இழுத்து கொண்டிருக்கிறது.
எப்படி என்றால் ஆவிக்குரியவர்கள் வசனத்தின் மேல் அறிவை அவர்கள் வைப்பதில்லை, தேவனுடைய கற்பனை கைக்கொள்வதை அவர் சிந்திப்பதில்லை. தனக்கு என்ன நடக்க போகுது என்று தீர்க்கதரிசனம் கேட்டு விழுந்து போகிறார்கள். இப்படி பொய்யான அற்புதங்கள். தாங்கள் ஜெபித்து கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு நிற்பதில்லை, யாராவது ஜெபித்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு காணிக்கை கொடுக்கிறார்கள். இப்படி ஆவிக்குரியவர்களும் விழுந்து போய் கொண்டிருக்கிற ஒரு வழிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆவிக்குரிய வட்டாரத்திலையும் கூட இந்த பாதாளத்தின் ஆவிகள் மன ரீதியாக வஞ்சித்து, இன்றைக்கி பெண்டிகாஸ்ட் என்று சொல்லுகிறார்கள், நிறைய ஆடம்பரம், ஆசை, இச்சை, அவங்களுடைய அலங்கரிப்பு, உடை, சிகை அலங்காரம், முடி அலங்காரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெண்டிகாஸ்ட் என்று ஆவிக்குரியவங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அவங்களுக்குள் அவங்க மனதை இந்த பாதாளத்தின் வல்லமை பிடித்து கொண்டிருக்கிறது, இச்சை ஆசையினால் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, தேவன் இந்த வேசி சபையை இந்த பூமியில் அவர் அழிக்கவும் நியாயம் தீர்க்கவும் தம்முடைய ராஜ்யத்தை அவர் நிலைநாட்டவும் மிக மிக கருத்தாக ஆண்டவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டு வருகிறார். யாரிடத்துல தான் இந்த ஆவிக்குரிய சபையில் இருக்கிற விசுவாசிகள் மத்தியில் யாரிடத்துலெல்லாம் இந்த ஆவிகள் செயல்படுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2:14 வாசிப்போம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவமான அதிலே வாழ்கிற கிறிஸ்டியன்ஸ் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க நிச்சயமாக அவர்கள் மூலமாக தான் இந்த ஆவிகள் அவர்களை வஞ்சித்து அவங்கள செயல்படுத்தும். அப்படி இயேசு கூட இருந்த யூதாசும் கூட இந்த பண ஆசையினால் அவன் விழுந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து, நான் நல்ல விதைகளை விதைத்தேன், இரவில் சத்ரு கிளைகளை விதைத்து விட்டான் என்று ஆண்டவர் ஊமான் கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டது. அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். இயேசு கிறிஸ்து உதாரணம் கொடுத்து அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று ஊழியர்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் ஊழியத்தை செய்யுங்கள், நான் அதை பார்த்து கொள்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ உதாரணம் கொடுத்து பேசுகிறார். பயிர்களுக்குள்ள சத்துரு களைகளை விதைத்தான் என்று. அதனால் நல்ல பரிசுத்தவான்கள் சபையில் சில ஜென்ம சுபாவமான மனுஷர்கள் தன்னிச்சைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்ற சாத்தானால் ஏவப்பட்ட எண்ணங்களோடு அவர்கள் அங்கே இருப்பார்கள். அதனால் தேவன் விரும்புகிற சபை எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 5:27 கரை திரை பிழையில்லாத சபையை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளும்படி தேவன் வாஞ்சிக்கிறாராம். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த பரிசுத்தமான சபையை உருவாக்க தான் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய கிருபை, சத்தியம், ஊழியம், ஊழியர்கள், பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து யாவரும் செயல்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இணையாக ஒரு டூப்ளிகேட்டான ஒரு கிறிஸ்தவர்களை உருவாக்கி ஏமாத்தும் வஞ்சிக்கவும் தான் இந்த வேசி சபையினுடைய ஆவிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு ஒரு நல்ல சமயம் எது என்றால், இவர்களுக்கு அந்தி கிறிஸ்து நாட்களிலே அவனோடு சேர்ந்து மிக மிக சந்தோஷமாக முதல் 3 வருஷம் இருப்பார்கள். மிக மிக சந்தோஷமாக இருப்பார்கள்.
அந்த வேசி சபை ஆகிய ஸ்திரியை 17ஆம் அதிகாரத்தில் நாம் படிப்போமானால் அந்த வேசி சபையை அந்த 10 ராஜாக்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு சொந்த கூட இருக்கிற 10 ராஜாக்களும் அவளை சுமக்கிறார்கள் என்றும் மிருகமாகி அந்தி கிறிஸ்து அவளை சுமப்பதாகவும் நாம் 2 பகுதியை பார்க்க முடிகிறது. அங்கே வாசிங்க. அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். யோவானுக்கு காட்டப்படுகிறது. இந்த வேசி சபை அந்தி கிறிஸ்து மேலேயே அந்தி கிறிஸ்துவை சுமக்கிறான். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப மேன்மையாக அந்த ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. முதல் பகுதியில் ரொம்ப மேன்மையாக அவங்க கூட சப்போர்ட்டாக அவனுக்கு இருக்கிறதுனால அவன் இவங்களை தூக்கி சுமக்கிறத்தக்கதாக போலி கிறிஸ்தவ சபைகளை அல்லது வேசி சபையை, மகா பாபிலோன் வேசி, அருவருப்புக்கு தாய், எல்லாம் ஒன்று தான். பேர் கிறிஸ்தவர்கள், சத்தியத்தை விரும்பாதவர்கள் எல்லாம் ஒரே லிஸ்ட்டு தான். அதனால் இவங்கெல்லாம் அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து ரொம்ப கும்மாலம் போட்டுன்னு இருப்பாங்க. அவன் மேலே உட்கார்ந்து அவள் சவாரி செய்கிறான். இவன் சொல்கிறதெல்லாம் அவன் செய்கிறான். ஆனால் அந்தி கிறிஸ்துவனுடைய 2வது பகுதியில் இந்த 10 ராஜாக்கள், அந்தி கிறிஸ்துக்கு பவர் கொடுத்த 10 ராஜாக்களும் தேவனுடைய கட்டளை நிறைவேறத்தக்கதாக, நியாயத்தீர்ப்பு நிறைவேறத்தக்கதாக அந்த வேசி சபையாரை, தனக்கு ஆதரவாயிருந்த வேசி மகா பாபிலோன் சபையாரை இந்த 10 அந்தி கிறிஸ்துக்கு சப்போர்ட்டாக இருந்த ராஜாக்களே அடித்து நிர்வாணமாக்கி சுட்டெரிக்கிறதை படிக்க கேட்போம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகள் ஆனவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். அவளுடைய அழிவு ஒரே நாளில் வரும். ஒரே நாளில் அவளுடைய அழிவு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரு நாழிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். அவள் அழிக்கப்படுகிறாள். அந்தி கிறிஸ்துவை அழிப்பதற்கு முன்பாக தேவன் இவளுக்கு ஒரு பெரிய அழிவை அவங்க மூலமாகவே தேவன் கட்டளையிடுகிறார். அவர்களே அவளை அழிக்கிறார்கள். ஆகவே இந்த பூமியில் பல ஆண்டு காலமாக ஆதாம் காலங்களிலிருந்தே அசுத்தம், அருவருப்பு, ஒழுங்கினம், ரொம்ப காதலையே கேட்க முடியாத செயல்கள், பிள்ளைகளை தீக்கி இரையாக்கிறது, தோப்பு விக்கிரகம், நிர்வாணம், கூட்டு நிர்வாண சேர்க்கைகள், ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் என்று பல அசுத்தமான எந்த அருவருப்புகள்லாம் இந்த வேதத்தில் இந்த பூமியில் நடப்பிக்கப்பட்டதோ அது எல்லாத்துக்கும் இந்த பாதாளத்தின் ஆவிதான் முக்கிய காரணம். அதுக்கு இசைந்து போகிற சுபாவம் உள்ள, ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களும் காரணமாக இருந்தார்கள். அநேக ராஜ்யங்கள் இருந்தது. கடைசியாக இப்பொழுது 2000 வருஷ காலமாக வேசி சபைகள், பேர் கிறிஸ்தவ சபைகள், ஆடம்பரம், ஆசை, இச்சை, உலகத்தில் என்னென்ன செய்கிறாங்களோ எல்லாத்தையும் தாங்களும் செய்து நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிற போலி கிறிஸ்தவர்கள் தான் இந்த மகா பாபிலோன் வேசி சபையார். இவர்கள் கடைசியாக அந்தி கிறிஸ்து ஆட்சியில் அழிக்கப்படுகிறார்கள். எவ்வளோ மேன்மையாக வாழ்ந்தாலும் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கிறார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆகவே பல 100 ஆண்டு காலமாக, 1000 ஆண்டு காலமாக இந்த ஆவிகளும் அதுக்கேற்ற மக்களும் இருந்து வருகிறார்கள் என்பதை சொல்லுகிறேன். இக்காலத்தில் அது அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஆவிக்குரிய பிள்ளையே, நீ மற்றவங்களை பார்த்து, மற்ற கிறிஸ்தவங்களை பார்த்து ஆசை, இச்சை, ஆடம்பரம், இந்த சாயம் கட்டுகிற, கூத்துக்கு சாயம் போடுகிற ஆட்களை போன்ற ஆட்களை எல்லாம் பார்த்து இந்த உலக கலாச்சாரத்தெல்லாம் நீ அணிய வேண்டும், பூட்ட வேண்டும் என்று எண்ணாதே. அதெல்லாம் அழியக்கூடிய ஒரு நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது வேசி சபை, அது மகா பாபிலோன், பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஆவிகளுடைய செயல்பாடுகள் நிறைந்த சபைகள். உன்னை கர்த்தர் பரிசுத்தமாய் நடத்துகிறார். ஆகவே இந்த
ஒரு வரலாறை பல ஆண்டு காலம் பல நூற்றாண்டுகளாக கடந்து வர வேண்டிய இந்த வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தலில் மட்டும் போட்டிருந்தா உங்களுக்கு தெரியாதுன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து நான் சொல்கிறேன். ஆதி நாட்கள்லேருந்தே அது இருக்கிறது. ஏசியாவே அதை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறான். அதற்கப்புறம் பாபிலோன் சபையை அந்த ஆவிகள் சாத்தான் 4ஆம் நூற்றாண்டில் உருவாக்குறான். அந்த சபைகள்லேருந்து தான் இப்போ நிறைய அந்த மாதிரி வேசி சபைகளும் அப்படி விக்கிரக ஆராதனையும் அங்கங்கே பொம்மைகளை வச்சுட்டு அதுக்கு பூஜ்யம் கொடி ஏற்றுறதும் மாலை சாத்துறதும் புடவை சாத்துறதும் மெழுகுவத்தி ஏற்றுறதுமாக ஏமாந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள். அதெல்லாம் கிறிஸ்தவ பக்தி அல்ல. நம்முடைய கிறிஸ்தவ பக்தியில் வசனமும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. இதை உங்களுக்கு PDF கொடுத்துருப்போம். அதை தொடர்ந்து வாசிங்க. அவங்களுடைய செயல்பாடுகள், அவனுடைய கடைசி முடிவுடைய அழிவு, அந்தி கிறிஸ்துவோடு அவனுடைய நாட்களுடைய அழிவு, அவங்க மேன்மை, இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே, எல்லா வியாபாரமும் ஆசீர்வாதமும் அவங்களுடைய செல்வ செருக்கு எல்லாம் அழிந்து நாசமாக போகுது. இந்த வரலாறை இன்னும் அநேக காரியம் இருக்கிறது. நேராய் நீங்கள் பாட வகுப்புக்கு வரும்பொழுது நான் சொல்லித் தருகிறேன். இந்த PDF-ஐ ஸ்டெப்பாக வாசின்னு போங்க, உங்களுக்கு புரியும். அதனால் பாபிலோன் வேசி சபை என்றால் இப்பொழுதுதான் டக்குன்னு உருவாகிவிட்டது என்று நினைக்க வேண்டாம். ஆதி நாட்களிலிருந்தே அது செயல்பட்டு வருகிறது. இப்பொழுது தீவிரமாக இருக்கிறது. இப்பொழுது மிக தீவிரமாக இருக்கிறது. இப்பொழுது ஆவிக்குரிய சத்தியத்தில் நடக்கிறவங்களையும் விழ தள்ளத்தக்கதாக அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தன் வாளால் 1/3 நட்சத்திரங்களை பூமியில் விழ தள்ளினது என்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கலாம். அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. நட்சத்திரம்னா பரிசுத்தமாக தேவனுக்கு பிரகாசிக்கிற தேவ வித்துக்கள். ஆனால் வசனத்தில் இன்னும் வேரூன்றி ஆழமாக முழு அறிவு பெறாதவர்கள். அவ்வளோதான். 1/3 நட்சத்திரம் போல் அநேகருக்கு சாட்சியாய் நீதியாய் பரிசுத்தமாய் ஜொலித்தவங்களை இந்த வாள் ஆகிய பொய் தீர்க்க தரிசனம் பொய் போதனை ஏசாயா 4ஆம் அதிகாரத்தில் அந்த வாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். 9:15 ஏசாயா 9:15. பொய் போதனையும் பொய் தீர்க்க தரிசனமே தான் அந்த சாத்தானுடைய வாள். இதில் 1/3 கூட்டத்தை தள்ளுதான். இந்த மகா பாபிலோன் வேசி சபையினுடைய செயல்பாடு இது. அவ்வளோ நல்ல தேவனுக்கு நல்லா இருந்தவங்களை, பரிசுத்தமாக இருந்தவங்களை அவர்களை வஞ்சித்து பூமியில் தள்ளி இந்த பூமியின் அலங்காரம், ஆடம்பரம், நகை, சாயம் என்று போட வைத்து விபச்சாரம், வேசித்தனம் என்ற மனதை நிறைத்து அவங்கள அப்படியே கவிழ்த்து போடுகிறது. ஆகவே இதை படிக்கிற நீங்கள் விழாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அந்த பாபிலோன் வேசி தனத்தின் ஆவிகளுக்கும் அருவருப்பை உண்டாக்குற தாய் என்று சொல்லுகிற அந்த மகா பாபிலோன் வேசியின் ஆவிகளுக்கும் இடம் அளிக்காதபடிக்கு இருக்கவும், கர்த்தரை சந்திக்கவும் கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து இந்த மகா பாபிலோன் வேசி தனத்தினை குறித்து, வேசி சபை குறித்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறது, உங்களுக்கு நான் தருவேன். இதை படித்து கேள்வி இருந்தால் நேராக வரும்பொழுது என்னை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.